தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாக்குவாதத்தால் பறிக்கப்பட்ட உயிர், அயல் வீட்டுக்காரர் அரங்கேற்றிய கொடூரம். ஆசிய சந்தை திறந்தவுடன் எண்ணெய் விலை அதிரடி உயர்வு. அமெரிக்காவின் முக்கிய ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்து ஈரான் அதிரடி தாக்குதல். யாழில் கொடூரம், சிறுமியை வன்புணர்விற்குள்ளாக்கிய பிக்கு கைது. அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெட்ரோலை பதுக்கி வைத்திருந்த பெண் கைது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கத்திற்கு வெளிநாடொன்றில் கிடைத்த விருது. கொழும்பில் தீபச்செல்வனின் நூல்கள் தடுத்து வைப்பு, அரசு தரப்பின் அறிவிப்பு. கனடாவில் ஹெலிகாப்டர் விபத்து, விமானி உயிரிழப்பு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். தான் எழுதிய நூல்கள் கொழும்பில் சுங்க பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக எழுத்தாளர் தீபச்செல்வன் தெரிவித்துள்ளார். நடுகள், பயங்கரவாதி, சைனட், எழுத்தாள் நான் யுத்தம் செய்கிறேன் போன்ற நூல்கள் இந்தியாவிலிருந்து கப்பல் பொதியாக வந்த வேளையில் இலங்கையின் ஒற்றுமைக்கு பாதிப்பானவை என்று காரணம் கூறப்பட்டு இலங்கை சுங்கப்பிரிவால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கலாச்சார அலுவல்கள் அமைச்சு மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைக்கும் பட்சத்திலேயே புத்தகங்கள் விடுவிக்கப்படும் என்று சுங்கப்பிரிவு அறிவித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். ஒருபுறம் எமது இனத்தின் வாழ்நிலை மிகவும் நெருக்கடியும் போராட்டமும் கொண்டது எனில், மறுபுறம் அதனை எழுதுவதும் புத்தகமாக அவை பரிமாறப்படுவதும் கூட போராட்டமாகியதை உணர்கையில் மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அடைந்தேன் என குறிப்பிட்டுள்ளார். ஈழமண்ணில் ஒரு எழுத்தாளனாக வாழ்வதென்பது மிகவும் நெருக்கடியானது என்பதை மீளவும் எதிர்கொள்ள நேரிடுவதாகவும் தீபச்செல்வன் கவலை வெளியிட்டுள்ளார். அத்துடன் தீபச்செல்வனின் நூல்களை உடன் விடுவிக்க வேண்டும் என்று சிங்கள எழுத்தாளர்கள் பலரும் சமூக வலைதளங்கள் வாயிலாக குரல் கொடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் எழுத்தாளர் தீபச்செல்வன் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் தென்கொரியாவில் குவாங்யூ மனித உரிமை விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு பகுதிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தங்கள் அன்புக்குரியவர்களுக்காக உண்மையும் நீதியையும் கோரி அவர்களின் உறவுகள் இரவு பகல் பாராது தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் தலைமை தாங்கி வருகிறது. இந்த போராட்டத்தின் முக்கியத்துவம், நியாயம் மற்றும் விடாமுயற்சியை அங்கீகரித்து தென்கொரிய மனித அமைப்பு தனது 2026ஆம் ஆண்டிற்கான அனைத்துலக குவாங்யூ மனித உரிமை விருதுக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தை தேர்ந்தெடுத்துள்ளது. 3 கட்டங்களாக நடத்தப்பட்ட இந்த தேர்வு செயல்முறையில் மொத்தம் 17 அமைப்புகள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் அமைப்பின் செயலாளர் லீலாதேவி ஆனந்தராஜாவின் சங்கத்தின் பிரதிநிதியான மற்றொரு தாயாலும் மார்ச் 11ஆம் நாள் நடந்த விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தென்கொரியாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தனர். அவர்களிடம் வழங்கப்பட்ட விருது பதக்கத்தில் இருள் ஒருபோதும் ஒளியை வெல்வதில்லை, நீதி மற்றும் அமைதிக்கான தியாகமும் முயற்சியும் என்றும் பிரகாசித்து மேலோங்கும், நீடித்த ஒற்றுமையுடன் நாம் ஒன்றிணைந்து நடப்போம் என்று பொறிக்கப்பட்டுள்ளது. பின்பத்த லெஸ்லி குணவர்த்தன மாவத்தையை பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு காயமடைந்த நபர் ஒருவர் பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் பின்பத்த பாணந்துறை பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய ஒருவர் என தெரிய வந்துள்ளது. குறித்த நபருக்கும் அயல் வீட்டை சேர்ந்த ஒருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் அந்த நபர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி இந்த கொலையை செய்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சடலம் பாணந்துறை வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை பின்பத்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஆசிய சந்தைகள் திறக்கப்பட்டவுடன் மசகு எண்ணெயின் விலை பாரிய உயர்வை சந்தித்துள்ளது. இதனால் உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் பெரும் நெருக்கடி ஏற்படும் என அஞ்சப்படுகிறது. கிடுகிடுவென உயரும் பிரெண்ட் கச்சா எண்ணெய் இன்று காலை ஆசிய வர்த்தக நேரத்தின்படி பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை ஒரு பெரலுக்கு 115.84 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. இது முன்னைய விலையை விட 2.9% அதிகரிப்பாகும்.
போர் ஏற்படுத்திய தாக்கம் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு முன்னதாக, அதாவது பிப்ரவரி 28 முன் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் வெறும் $72 காணப்பட்டது. பிப்ரவரி 28 வரை $72, மார்ச் 19 $118, தற்போதைய நிலை $115.84. கடந்த வெள்ளிக்கிழமை நிலவரப்படி $112 இருந்த விலை இன்று மீண்டும் $115 கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நாவற்குழி விகாரையின் இளநிலை பெக்கு ஒருவர் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நாவற்குழி விகாரைக்கு அருகில் வசிக்கும் சிறுமி விகாரை வளாகத்தில் வடிகட்டிய நீரினை பெறுவதற்காக சனிக்கிழமை சென்ற வேளை விகாரைக்கு புதிதாக வந்த இளநிலை பிக்கு சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளார். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுமி தனது தாயாரிடம் தெரிவித்த நிலையில் தாயாரால் சாவகச்சேரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் குறித்த இளநிலை பிக்குவை கைது செய்து நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தின் வாசஸ்தலத்தில் முற்படுத்திய வேளை பிக்குவை எதிர்வரும் 2ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். வெலிகந்த கலிங்குவவில பகுதியில் 70 லிட்டர் பெட்ரோலை அதிக விலைக்கு விற்பதற்காக பதுக்கி வைத்திருந்ததாக சந்தேகத்தின் பேரில் நேற்று ஒரு பெண் கைது செய்யப்பட்டதாக வெலிகந்த காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பில் விசாரணை நடத்தி வரும் வெலிகந்த காவல்துறையினர் இந்த பெட்ரோல் இருப்பு சட்டவிரோதமாக அவரது சேமிப்பில் வைக்கப்பட்டு அதிக விலைக்கு விற்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக கூறுகின்றனர். கைது செய்யப்பட்ட பெண் வெலிகந்தவின் கலிங்குவில பகுதியில் வசிக்கும் 43 வயதான திருமண மாணவர் என்று காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். அமெரிக்காவுடன் தொடர்புடைய மத்திய கிழக்கு தளங்களிலுள்ள ஆயுத கிடங்குகளுடன் வான்வெளி மற்றும் ஆளில்லா விமான செயல்பாட்டு உட்கட்டமைப்புகளை ஈரான் கடுமையாக தாக்கியுள்ளது. இந்த தாக்குதல் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் மூலம் குறிவைத்ததாக IRGC அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் மக்கள் தொடர்பு அலுவலகம் உண்மையான வாக்குறுதி 4 நடவடிக்கையின் 86வது அலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது IRGCயின் விண்வெளி மற்றும் கடற்படைகளால் மேற்கொள்ளப்படும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை உள்ளடக்கிய ஒரு பலகட்ட தாக்குதல் என விவரிக்கப்படுகிறது. அமெரிக்க ராணுவம் இஸ்ரேல் மற்றும் கோமலா குழுவுடன் தொடர்புடைய படைகள் பயன்படுத்தியதாக கூறப்படும் இடங்கள் அரத், நெகேவ், டெல் அவிவ், எர்பில், அமெரிக்காவின் 5வது கடற்படை மற்றும் அல் தஃப்ரா உள்ளிட்ட பல பகுதிகளில் துல்லியமாக தாக்கப்பட்டதாக அந்த அறிக்கை மேலும் கூறியுள்ளது. கனடாவின் தெற்கு நியூ பிரவுன்ஸ்விக் பகுதியில் சிறிய வர்த்தக ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதன் விமானி உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ரொபின்சன் R-44 என்ற வகை ஹெலிகாப்டர் பிரிக்ட்ரிக்சன் நகரிலிருந்து சாகிஸ் விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தது. இந்த பயணம் சுமார் 80 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகும். சனிக்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் பிரிட்ரிக்சன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒரே நபர் பயணித்த ஹெலிகாப்டர் காணாமல் போயுள்ளதாக தகவல் அளித்ததை தொடர்ந்து தேடுதல் பணிகள் தொடங்கப்பட்டன. தேடுதல் குழுக்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஹெலிகாப்டர் உடைந்த சிதைவுகளையும் உயிரிழந்த விமானியின் உடலையும் கடைசியாக சிக்னல் கிடைத்த பகுதியில் கண்டுபிடித்தனர். இந்த விபத்து சகிக்ஸ் விமான நிலையத்தின் மேற்கு வடமேற்கு பகுதியில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்திற்கான காரணத்தை கண்டறிய விசாரணை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். இந்த ஹெலிகாப்டர் வர்த்தக பதிவு செய்யப்பட்டதாகவும் ஆனால் உயிரிழந்த விமானியின் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.